வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ, வருந்தி அன்பாய் இயேசு அழைக்கின்றாரே. வருத்தமும் பாரமும் சுமக்கின்றாயோ, வருந்தி அன்பாய் இயேசு அழைக்கின்றாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களினோ ஆதரவாய் உன்னை அணைத்திடுவார். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே இயேசு உண்டு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக மனுஷன் நம்புகிறது உண்டு, அவனை ஒரு ஞானமான தேவன் உண்டாக்கி இருக்கிறார் என்று. ஆகவே அந்த அன்புள்ள தேவனுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் நாம் அனைவரும் என்று பொதுவாக நாம் சொல்லிக் கொள்கிறது உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை காண்பிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், எல்லா மனுஷரும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. இங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று. நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறதா? பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், எல்லா மனுஷரிலும் பாவ சுவாபம் இருக்கிறது. அது நம்மளை தேவனிடத்திலிருந்து தூரமாய் வைக்கிறது. ஆகவே நம்மளுடைய பிரயாசத்தினாலே நாம் தேவனோடு இணைந்து கொள்ள முடியாது. அப்படி செய்து தேவ ஆவியினாலே நாம் நடத்தப்படவும் முடியாது. இந்த நிலைமையிலே அவருடைய பிள்ளைகளாக நாம் ஒருபோதும் மாற முடியாது. ஆனால் தேவனுடைய அதிசயமான அன்பு நமக்காக அவர் குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய குமாரன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையிலே பலியானார். 3ஆம் நாள் ஜீவனோடு எழும்பினார். யோவான் 1:12 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அர்த்தம், யாரெல்லாம் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ. அர்த்தம், தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு. இதற்காக நீங்கள் பாவி என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்திற்காக தம் ஜீவனை கொடுத்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இப்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுவார். இப்படியாக நீங்கள் தேவ பிள்ளைகளாக மாற முடியும்.